அருப்புக்கோட்டை அருகே பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த அந்த பெண் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22 அன்று உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பினார். பாலவனத்தம் கோபாலபுரம் சாலையில் இயற்கை உபாதை கழிக்க இறங்கிய போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் உறவினரை தாக்கிவிட்டு பெண்ணை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டனர். இது குறித்த புகாரின் பேரில் முன்னாள் ராணுவ வீரர் சீனிவாசன், வெங்கடாஜலபுரம் பிரபாகரன், விஜய், ராம்குமார், ஜெயக்குமார், அழகுமுருகன் மற்றும் 16 வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்தனர். சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேரும் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுவன் மீதான வழக்கு இளஞ்சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மற்ற 6 பேர் மீதான வழக்கு விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள விரைவு மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் சீனிவாசன் உள்ளிட்ட 6 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 70,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி புஷ்பராணி தீர்ப்பளித்தார்.